வேதத்தில் வந்து இது பேதுருவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேதுருவை அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ சபையார் எல்லாரும் சேர்ந்து யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க? பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே அவரை வெளியே கொண்டு வாங்க, எங்க ஐயாவை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க, நீங்க வந்து கேட்டை திறக்கிறதுக்கு உங்களால முடியும், கேட்டை பூட்டை உடைக்கிறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசம் இல்லை, ஆனா என்ன இருக்குது? ஜெபம் இருக்கு. அங்க இருக்கிற யாருக்குமே வந்து கேட்டு உடையும் நம்பிக்கை இல்லை, ஆனா என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? கேட்டு உடையும் ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா பேதுரு வந்து வெளியில நின்று கதவை தட்டுனா ஒருத்தரும் என்ன திறக்கல, கதவை திறக்கல. அங்க இருக்கிற ரோதை அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஐயா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பிதற்றுகிறாய் அப்படின்ட்டாங்க. நீ என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற, அந்த மாதிரிலாம் யாருமே வரல, அவர் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா உள்ள ஜபம் என்ன ஜபம்? பேதுருவை வெளியே கொண்டு வாருன்னு ஜபம். ஆனா பேதுருவே வந்து நின்னாலும் அவங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜபம் உள்ள நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ பேதுரு இவங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு தூதர்களை அனுப்புறாரு. இந்த தூதர்களை அனுப்பும் போது பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. இது எங்கேயாவது நடக்குமா? பேதுரு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. தூதன் வந்து பேதுருவேன்னு கூப்பிட்டா அவருக்கு என்ன கேட்கல, சத்தம் கேட்கல. வேதம் சொல்லுகிறது விழாவிலே தட்டி, அது சும்மா காலில் தட்டினாலாம் எந்திரிக்க மாட்டாரு. ஏன்னா விழாவில் தட்டினாதான் இது. அப்பொழுது நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தன. எங்க தட்டி இருக்கிறாரு? எங்க தட்டி இருக்கிறாரு? காலையும் கையிலையும் அல்ல, விழாவில் தட்டி இருக்கிறார். காரணம் என்னன்னா, பேதுரு அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப், அந்த அளவுக்கு எங்க எங்க சத்தமா சொல்லுங்க. நீ ஜெயில யாராவது நிம்மதியா தூங்குவாங்களா? இல்ல ஜெயில எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்குவாங்களா? ஜெயில வந்து தட்டி எழுப்புற அளவுக்கு தூங்க முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, அதுதான் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு குறித்த வேண்டுதலினாலே நான் யாருக்கு தெரியப்படுத்த போறேன்னா கர்த்தருக்கு தெரியப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து கர்த்தர் ஒரு பழக்கத்தை நமக்கு தரப்போறாரு. நீங்க எல்லாரும் பழக போறீங்க. எதுக்கு பழக போறீங்க அப்படின்னா, இனி கவலை என்கிற ஒன்றை நான் படாமல் இருப்பதற்கு, நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதற்கு கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா.